வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். சாலை போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் ஒப்பந்த ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு ஊதிய உயர்வு, முதல்வர் உத்தரவு. முதல்வரை விமர்சிக்கும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? சட்டமன்ற உறுப்பினர் நேரு கேள்வி. 3 புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி திமுக வழக்கறிஞர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். குற்ற பின்னணி கொண்டவர்களின் வீடுகளில் திடீர் ஆய்வு, எஸ்பி வம்சிதர் ரெட்டி எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் ஒப்பந்த ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு ஊதிய உயர்வு அளித்து முதல்வர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக ஊழியர்கள் தங்களுக்கு ஊதிய உயர்வு அளிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி வந்தனர். அதன்படி ஒப்பந்த ஓட்டுநர்களுக்கு மாத ஊதியம் 10,804 ரூபாயை 16,796 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோல் ஒப்பந்த நடத்துனர்களுக்கு மாத ஊதியம் 10,656 ரூபாயை 16,585 உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை முதல்வர் ரங்கசாமி பேரவை வளாகத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் போக்குவரத்து துறை ஆணையரும் அதன் மேலாண்மை இயக்குநருமான சிவகுமாரிடம் வழங்கினார். அப்பொழுது பேரவைத் தலைவர் செல்வம், போக்குவரத்து கழக மேலாளர் கலிய பெருமாள் ஆகியோர் உடனிருந்தனர். புதுவையில் ஊழல் இல்லாத ஒரு அரசு துறையை காட்டினால் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க தயார் என சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனை விமர்சித்து திராவிடர் விடுதலை கழகத்தினர் நகர பகுதி முழுவதும் போஸ்டர் ஒட்டியது தொடர்பாக அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதை கண்டித்து சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் 50க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் சாரத்தில் உள்ள துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து துணை மாவட்ட ஆட்சியர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் நேரு, பொதுப்பணித்துறையில் ஊழல் நடைபெறுவதாக போஸ்டர் ஒட்டியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது கண்டிக்கத்தக்கது என்றும், ஊழல் அதிகாரிகளை பற்றி லஞ்ச ஒழிப்பு துறையில் புகார் அளித்தால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுவது வெட்கக்கேடானது என்றார். முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் முறைகேடுகளில் ஈடுபடுவதாக தெரிவித்த சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மற்றும் முதல்வரை விமர்சிக்கும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என கேள்வி எழுப்பிய நேரு, அரசு துறைகளில் ஊழலில்லாத ஒரு துறையை காட்டினால் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க தயார் என சவால் விடுத்தார். ஒன்றிய அரசு 3 புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி திமுக வழக்கறிஞர் அணி சார்பில் புதுச்சேரி நீதிமன்ற நுழைவு வாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் மற்றும் சட்ட வல்லுநர்களின் எதிர்ப்பையும் மீறி பொதுமக்களை பாதிக்கும் 3 சட்டங்களை திருத்தம் செய்து அமல்படுத்திய ஒன்றிய அரசின் செயலை கண்டித்து நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி நீதிமன்றம் வாயில் முன்பு திமுக வழக்கறிஞர் அணி சார்பில் ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் மாநில கழக அமைப்பாளருமான சிவா அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி மாநில திமுக வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் பரிமள முன்னிலையிலும் புதுச்சேரி மாநில இளைஞரணி அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சமஸ்கிருதத்தை சட்டத்துறை மூலம் மக்களிடையே திணிக்கும் முயற்சியாக 3 சட்ட திருத்த மசோதாக்களை ஒன்றிய அரசு கொண்டு வந்ததை கண்டித்தும் இச்சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தியும் வழக்கறிஞர்கள் முழக்கமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் ஒன்றிய அரசு இந்த சட்டத்தை திரும்ப பெறும் வரை வழக்கறிஞர்களின் போராட்டம் தொடரும் எனவும் எச்சரிக்கை விடுத்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக வழக்கறிஞர் அணி தலைவர் லோக கணேசன், துணைத் தலைவர் தாமோதரன், இந்தியா கூட்டணி கட்சிகளின் வழக்கறிஞர்கள் காங்கிரஸ் மருது பாண்டியன், கம்யூனிஸ்ட் குந்துசாமி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சரவணன் மற்றும் சோசியலிஸ்ட் கம்யூனிஸ்ட் லெனின் துறை, விடுதலை சிறுத்தைகள் கார்த்திகேயன் உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட எஸ்பி வம்சிதர் ரெட்டி குற்ற பின்னணி கொண்டவர்களின் வீடுகளுக்கு சென்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி வில்லியனூர் காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளான கடுவாப்பேட்டை, சாமியார் தோப்பு ஆகிய பகுதிகளில் காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி தலைமையிலான போலீசார் திடீர் சோதனை நடத்தினர். அப்பொழுது பழைய ரவுடி வீடுகள் மற்றும் குற்ற பின்னணி உள்ளவர்களின் வீடுகளுக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய 3 நபர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்து எச்சரித்து அனுப்பினர். தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் சுற்றித் திரிந்த இளைஞர்களிடம் தீய பழக்கங்களில் ஈடுபட வேண்டாம் என்றும், குற்ற பின்னணி உள்ளவர்களுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளாமல் நல்ல வழியில் செயல்பட வேண்டும் எனவும் வம்சிதர் ரெட்டி அறிவுரை வழங்கினார். முதல்வரின் பாராளுமன்ற செயலர் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் பிறந்த நாளையொட்டி ஏழை எளிய மக்களுக்கு நடைபெற்ற அன்னதான விழாவை
அவரது மகன் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் துவக்கி வைத்தார். புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலாளரும் காமராஜ் நகர் தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமாரின் பிறந்த நாளையொட்டி பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இதையடுத்து இன்று காலை மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து 45 அடி சாலையில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் அலுவலகத்தில் கேக் வெட்டி அன்னதானம் வழங்கி வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. நெல்லித்தோப்பு சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் தலைமை தாங்கி அன்னதான விழாவை துவக்கி வைத்து சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். தொழிலதிபர் விஜயராஜ் ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சியில் காமராஜ் நகர் தொகுதி தலைவர் கார்த்திகேயன், சாரம் பொறுப்பாளர் சைஸ்காட் ரவி, செந்தில்குமரன், சுகுமாரன், அருள்பாபு, சுவாமிநாதன் மற்றும் அலுவலக ஊழியர்கள் சரவணன், கார்த்திக், மோகன், சேட்டா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து மதுக்கடைகள், ரெஸ்டோ பார்களை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மதுக்கடை மற்றும் ரெஸ்டோ பார்களை உடனடியாக மூட வேண்டும். பொதுமக்களுக்கு பெரிதும் பாதிக்கும் வகையில் இருக்கிறது. இதனால் பள்ளிக்கு செல்லும் பெண் குழந்தைகள், வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை உள்ளது. போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு அடிக்கடி விபத்து ஏற்படுவதால் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து மதுக்கடைகள், ரெஸ்டோ பார்களை நிரந்தரமாக மூட வேண்டும். இல்லையென்றால் உழவர்கரையிலிருந்து புதுவை முழுவதும் மதுபான கடையை அகற்றக் கோரி தொடர் போராட்டம் நடைபெறும் என்று வழக்கறிஞர் சசிபாலன் தெரிவித்தார். ஆர்ப்பாட்டத்தில் சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி காந்தி வீதியில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள கோல்ஃப் விளையாட்டு கிளப்பை புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி காந்தி வீதியில் நியூ கிளப் என்ற பெயரில் கோல்ஃப் விளையாட்டு கிளப் உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா நேற்று நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி கோல்ஃப் விளையாட்டு கிளப்பை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், தமிழ்நாடு பில்லியர்ட்ஸ் ஸ்னூக்கர் அசோசியேஷன் முரளிதரன் உள்ளிட்ட பலர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிர்வாகி, முன்னாள் திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் ஐஜி வீரராகு தனது பிறந்தநாள் விழாவை அவரது இல்லத்தில் இன்று காலை தனது துணைவியார் பிரபாதேவி வீரராகுவுடன் கேக் வெட்டி கொண்டாடினார். இந்நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டு ஐஜி வீரராகவுக்கு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு 25 கிலோ அரிசி, 5 லிட்டர் சமையல் எண்ணெய், ஒரு மாதத்திற்கு தேவையான மளிகை பொருட்கள் மற்றும் காய்கறிகளை அருண் சர்மா தொண்டு நிறுவனர் ஐஜி வீரராகு மற்றும் பிரபாதேவி வீரராகு வழங்கினார். தொடர்ந்து தொகுதியில் உள்ள அரசு குழந்தைகளுக்கு லட்டு வழங்கினார். மேலும் தொகுதி இளைஞர்களின் ஏற்பாட்டில் மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து அன்னதானம் வழங்க ஏற்பாடு செய்துள்ளது. புதுச்சேரி வேதபுரி நாயுடு மக்கள் நல்லுறவு சங்கம் சார்பில் ஜாதக பரிவர்த்தனை விழா வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளதாக சங்க நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த வேதபுரி நாயுடு மக்கள் நல்லுறவு சங்க நிர்வாகிகள் வரும் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை லாஸ்பேட்டை அசோக் நகர் பல்நோக்கு சமுதாய கூடத்தில் ஜாதக பரிவர்த்தனை விழா நடைபெற உள்ளதாகவும், மேலும் 2வது முறையாக தங்கள் சங்கத்தின் சார்பில் நடைபெற உள்ளது என்றும் தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை நடைபெற உள்ளதாகவும், இந்த நிகழ்ச்சியில் புதுவையில் உள்ள நாயுடு மக்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இந்த நிகழ்ச்சியில் தலைவர் ராஜா, செயலாளர் முத்து கிருஷ்ணன், பொருளாளர் ரமேஷ், துணைத் தலைவர் சுந்தரராஜன், செயற்குழு உறுப்பினர்கள் ஜெயராம் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூனிமுடக்கு மற்றும் கரசூர் பகுதிகள் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூனிமுடக்கு மற்றும் கரசூர் பகுதியில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தீவிர முயற்சியால் புதியதாக தார் சாலை மற்றும் தடுப்பு பலகை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. கூனிமுடக்கு பகுதியில் தடுப்பு பலகை அமைக்கும் பணிக்காக பூமி பூஜைகள் ரூபாய் 49,49,868 ரூபாய் மதிப்பீட்டிலும், கரசூர் பேருந்து நிறுத்தம் முதல் கடப்பேரிக்குப்பம் வரை தார்சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை 29,40,239 ரூபாய் மதிப்பீட்டிலும் நடைபெற்றது. இதில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பல்வேறு பணிக்கான பூமி பூஜையை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் லூயி பிரகாசம், இளநிலை பொறியாளர் கணேஷ் மற்றும் பாரதி, பொதுப்பணித்துறை கட்டிடம் மற்றும் சாலை வடக்கு கோட்ட பிரிவு செயற்பொறியாளர் சுந்தர்ராஜ், உதவி பொறியாளர் சீனிவாசனார் உள்ளிட்ட முக்கியஸ்தரர்கள் கலந்து கொண்டனர். குடிமைப்பொருள் வழங்கல் துறையில் தொடரும் பல்வேறு முறைகேடுகளை கண்டித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் அலுவலகத்தின் உள்ளே நுழைந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
புதுச்சேரியில் லூர்து மேரி என்பவரின் குடும்ப அட்டையில் அவரது பெயரை நீக்கிவிட்டு சட்டவிரோதமாக இரண்டாவது மனைவியின் பெயரை சேர்த்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த விவகாரத்தை கண்டித்தும் குடிமைப்பொருள் வழங்கல் துறையில் தொடரும் பல்வேறு முறைகேடுகளை கண்டித்தும் தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் குடிமைப்பொருள் வழங்கல் துறையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநில செயலாளர் ஸ்ரீதர் தலைமையில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் அலுவலகத்தின் உள்ளே நுழைந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அதிகாரிகளையும் அரசையும் கண்டித்து கண்டன கோஷம் எழுப்பினர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதுடன் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. 10 ஆண்டு பணி முடித்த தேசிய சுகாதார இயக்க ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவர் எனும் அறிவிப்பை செயல்பாட்டுக்கு கொண்டுவராத தேதி நினைவூட்டும் விதமாக சுகாதாரத்துறையின் கீழ் பணிபுரியும் NRHM ஊழியர்கள் சட்டமன்றம் பின்பு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு நலவழித்துறையின் கீழ் இயங்கும் புதுச்சேரி மாநில சுகாதார சங்கத்தில் தேசிய சுகாதார இயக்க திட்டத்தின் கீழ் மருத்துவர் முதல் கடைநிலை ஊழியர்கள் வரை 700க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தொகுப்பூதிய அடிப்படையில் நோயாளி கவனிப்பு படி சீருடைப்படி என்ற விகித அடிப்படையில் எந்தவித சலுகைகளும் இன்றி கடந்த 18 ஆண்டுகளாக சொற்ப ஊதியத்தில் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் முதல்வர் ரங்கசாமி 10 ஆண்டு பணி முடித்த தேசிய சுகாதார இயக்க ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவர் எனும் அறிவிப்பை சட்டசபையில் அறிவித்தார். ஆனால் இன்று வரை செயல்பாட்டுக்கு அது வரவில்லை. இதையடுத்து சுகாதாரத்துறை ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டி அரசுக்கு தங்களது கோரிக்கைகளை நினைவூட்டும் விதமாக சட்டப்பேரவை பின்பு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத்தின் செயலாளர் பிரகதீஸ்வரன் தலைமை தாங்க செயல் தலைவர் வெற்றிவேல், நிர்வாகிகள் பாலமுருகன், சுந்தர்ராமன், அருள்ராஜ், தமிழ்செல்வி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சம்மேளன பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், பொருளாளர் கிறிஸ்டோபர், அமைப்பு செயலாளர் ஆனந்த கணபதி, துணைத் தலைவர் பானபுரம் மற்றும் துணை பொதுச் செயலாளர் இளங்கோவன், செயலாளர் கலிகபெருமாள் உள்ளிட்டோர் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி SDPI கட்சியின் வடக்கு மாவட்டம் சார்பாக 16வது ஆண்டு துவக்க விழா தின விழாவை முன்னிட்டு கட்சி கொடியேற்றி இனிப்புகள் வழங்கப்பட்டது. புதுவை மாநில SDPI கட்சியின் வடக்கு மாவட்டம் சார்பாக 16வது ஆண்டு துவக்க தின விழா SDPI கட்சியின் வடக்கு மாவட்ட தலைவர் ஷாஜகான் தலைமையில் நடைபெற்றது. அதன்படி புவன்கரே வீதி மாதவா மருத்துவமனை அருகே கட்சியின் கொடியேற்றும் நிகழ்வு நடைபெற்றது. வடக்கு மாவட்ட தலைவர் ஷாஜகான் கலந்து கொண்டு கட்சி கொடியேற்றி பொதுமக்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு இனிப்புகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் SDPI கட்சி சார்பாக ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடைகள் வழங்கப்பட்டது. இதில் SDPI கட்சியின் மாநில துணைத் தலைவர் ஹனிஃபா, செயலாளர் ரஃபீக், மன்சூர், பொருளாளர் ஹுமது, SDPI கட்சியின் மாநில பேச்சாளர் அப்துல்லா, வடக்கு மாவட்ட துணைத் தலைவர் முஸ்தபா, பொதுச் செயலாளர் சாகுல் அமீது உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வம்பாக்கிரபாளையம், திப்ராயப்பேட்டை பகுதியில் பழுதடைந்த கழிவுநீர் குழாயை புதியதாக மாற்றி அமைத்து தரும்படி உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கன்னடி பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் மனு அளித்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதி உட்பட்ட லசர் கோவில் வீதி, துப்ராயப்பேட்டை பகுதிகள் 30 ஆண்டுகளுக்கு மேலாக கழிவுநீர் குழாய் பொருத்தப்பட்டிருந்தது. தற்பொழுது அந்த குழாய் பழுதடைந்து விட்டது. அதன் காரணமாக அந்த கழிவுநீர் குழாயினை மாற்றி அமைத்து தருமாறு உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கன்னடியிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். அதை ஏற்றுக்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் பொதுப்பணித்துறை பாதாள வடிகால் பிரிவு இளநிலை பொறியாளர் சங்கரை நேரில் சந்தித்து மனு அளித்துள்ளார். அந்த கோரிக்கையை ஏற்று புதிய பைப்லைன் அமைத்து தருவதாக அதிகாரி உறுதியளித்தார். அப்பொழுது திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல், தொமுசா துணைத்த அமைப்பாளர் மிஷல், கிளை செயலாளர் ராகேஷ், கழக சகோதரர்கள் ரகுமான், அருள் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி அடுத்த கொண்டலாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தள்ளியுள்ள கொங்கணேஸ்வரர் ஆலயத்தில் அமாவாசை திதியை முன்னிட்டு யாக பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி காட்டேரிக்குப்பம் அடுத்த தமிழக பகுதியான குண்டலாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தள்ளியுள்ள கொங்கணேஸ்வரி உடனவர் கொங்கணேஸ்வரர் ஆலயத்தில் அமாவாசை திதியை முன்னிட்டு விபூதி சித்தர் தலைமையில் உலக அமைதி மற்றும் மக்கள் நன்மையை வேண்டி மகா யாக வேள்வி நடைபெற்றது. முன்னதாக இவ்வாலயத்தில் சுவாமிக்கு பால், தயிர், பஞ்சாமிர்தம், இளநீர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களது வேண்டுதல்களை முன்வைத்து பிரார்த்தனை செய்து வழிபட்டனர். புதுச்சேரியில் புசிஹன் கிளப்பின் 75வது வார கொண்டாட்டத்தில் 5 பேருக்கு மனிதநேய தன்னார்வலர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. புதுச்சேரி அண்ணாசாலை பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர உணவகத்தில் புசிஹன் கிளப்பின் 25வது வார கொண்டாட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கிளப் இயக்குனர் ஆனந்த் தலைமை தாங்கி தலைமை உரையாற்ற
புதுச்சேரியைச் சேர்ந்த 5 தன்னார்வலர்களுக்கு மனிதநேயத்திற்கான விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தொழிலதிபர்கள், முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புசி ஹேண்ட் கிளப் உறுப்பினர்கள், நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் கடந்த 2020ஆம் ஆண்டு நடந்த கொலை சம்பவத்தில் குற்றவாளிகளுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் அருகே கடந்த 2020ஆம் ஆண்டு முன்விரோதம் காரணமாக ராம்குமார் என்ற இளைஞர் படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் வில்லியனூர் உத்தரவாகனிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த முல்லை வளவனை வில்லியனூர் போலீசார் கைது செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் புதுச்சேரி நீதிமன்றத்தில் இந்த விசாரணைக்கு வந்த இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முல்லை வளவனுக்கு 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து நீதிபதி சந்திரசேகரன் உத்தரவிட்டார். இந்த வழக்கில் அரசு வழக்கறிஞர் ரவீந்திரன் ஆஜரானார். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6700 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 94 ரூபாய் 70 காசுகள். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். சாலை போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் ஒப்பந்த ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு ஊதிய உயர்வு. முதல்வர் உத்தரவு. முதல்வரை விமர்சிக்கும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? சட்டமன்ற உறுப்பினர் நேரு கேள்வி. 3 புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி திமுக வழக்கறிஞர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். குற்ற பின்னணி கொண்டவர்களின் வீடுகளில் திடீர் ஆய்வு. எஸ்பி வம்சிதர் ரெட்டி எச்சரிக்கை. குடிமைப்பொருள் வழங்கல் துறையின் முறைகேடுகளை கண்டித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் போராட்டம். பணி நிரந்தரம் செய்யக்கோரி சுகாதாரத்துறையின் கீழ் பணிபுரியும் NRHM ஊழியர்கள் சட்டமன்றம் பின்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். இத்துடன் எஸ் மீடியாவின் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.